ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. சீமான் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோஸ் பற்றி தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் அது ஃபேக் தான் அப்படின்னு அதை எடிட் பண்ணவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. அதுலேருந்து சீமான் அவர்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஹைலைட்டான மீம்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடும் இராணுவ முற்றுகைக்கு இடையே சுற்றி குண்டு மழை பொழியும் போது படம் எடுக்கிறவனையும் சேர்த்து எடுத்த ஒரிஜினல் படம். வடிவேலு சரியான மீம், செம்மையா மாட்டிக்கிட்டாரு சீமான் அவர்கள். சீமான் அதுல பாருங்க, நானும் பல படங்கள் எடுத்து பார்த்தேன். பெரிய அளவுக்கு பேரோ வருமானமா கிடைக்கல. கடைசியில ஒரே ஒரு போட்டோ தான் எடிட் பண்ணேன். இப்ப பேர் புகழ் செல்வாக்கு பணன்னு சீர சிறப்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். எடிட் பண்ணதை வச்சு கிழிக்கிறானோ. பிரபாகரனே திரும்ப வந்து சீமான் நான் பார்த்ததே இல்லை, அவன் பீலா விடுறான்னு சொன்னா கூட தம்பிக நம்ப மாட்டானுங்க. நம்பவே மாட்டானுங்க. நான் கூட அண்ணன் சொல்ற கதை மட்டும்தான் பொய்ன்னு நினைச்சேன், போட்டோவும் பொய்யா. இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அவரோட கதை தான் பொய்ன்னு நினைச்சான், போட்டோவையும் பொய்ன்றீங்களே. அப்போ அந்த போட்டோவும் உண்மை இல்லையா? என்ன டெக்லஸ். புகைப்பட தகவல்கள். புகைப்பட கருவி iPhone 16. புகைப்பட சுருள் DSC00. எடுத்தவர் கேன்வா ப்ரோ. ட்ரம்ப் கூட போட்டோ எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ, வேற லெவல்யா. இந்த குற்றச்சாட்டை உங்க மனைவி எப்படி பாக்குறாங்க? சினிமாவில் இத்தனை படம் எடுத்திருக்கா, உனக்கு போட்டோஷாப் பண்ண வேற ஆளே கிடைக்கலையான்னு நகைச்சுவையா என்னிடம் கேட்டார். நகைச்சுவையா கேட்டாரா? பாவிக்கலாம். 5 படம் எடுத்தான், ஒண்ணுமே உருப்படல. ஒரே ஒரு படத்தை எடிட் பண்ண இப்ப ஓகோன்னு வாழ்க்கை. மேதகு சீமான் ஒரே போட்டோ ஓகோன்னு வாழ்க்கை, வேற லெவல்யா. எனக்கு பிடித்த 2 ஃபேண்டசி கதைகள், ஒன்னு ஜுமான்ஜி, இன்னொன்னு சீமான்ஜி. ஜி என்ன ஜி, என்னதான் இது டிஜிட்டல் கேமராவா இருந்தாலும் சீமான் இதுல படச்சுருள் போட்டு போட்டோ எடுத்திருக்கான் பாருங்க. இதுல படச்சுருள் போட்டிருக்காரு, பங்கம் பண்றானோ. விஜய் கதவு தர, என் மொத்த ஃப்ராடு தனமும் வெளியே தெரிஞ்சு போச்சு. இதுக்காக விஜயலட்சுமி இழுத்தீங்க. இவர் அவரை சந்திக்கவே இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால், இந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில். இவர் தான் சங்ககிரி ராஜ்குமார் என்றவர் தான் இந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தாராம். அதை நிறைய நியூஸ் சேனல்ல அவரே சொல்லிட்டாரு. பிரபாகரன் எனக்கு சோறு ஊட்டுற மாதிரி எடிட் பண்ண முடியுமா? சாரிண்ணா, அந்த டெக்னாலஜி நம்மள்ட்ட இல்லை. சாப்பாடு ஊட்டுற மாதிரி மட்டும் கொடுத்துதான்னா அவர் சொன்ன கதைலாம் உண்மையாகிருக்கும். ஆமக்கறிலேருந்து பூனை குஞ்சு வரைக்கும். ஆமக்கறி, அரிசி கப்பல், AK-74, கறி இட்லி, பன்னி கறி, மான் கறி, 1000 யானையுடன் கப்பல், அத்தனையும் நடிப்பா கோபால். என்ன கோபால். அண்ட் சீமான் அவர்களை வச்சு செம பங்கம் பண்ணிட்டானோ ட்ரோல் பண்ணி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.